Hi friends, வணக்கம் and welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ரொம்பவே ஒரு நியூட்ரிஷியஸான ஒரு ரெசிபி ஐட்டம் தான். அதாவது பன்னீர் வெஜி ஸ்டஃப்ட் இட்லி. இதோட ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி புது புது ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக. ஸோ இந்த ரெசிபிக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்கள்ட்ட வெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயில் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெண்ணெய் நல்லா உருகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வெண்ணெய் உருகுனதுக்கு அப்புறமேட்டு நான் நல்லா வீட்டில் பண்ணக்கூடிய ஹோம்மேட் பன்னீர் இருக்கு இல்லைங்களா, இல்லை நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம் பன்னீர். அதை க்யூப்ஸ் மாதிரி ஒரு 50 கிராம் நான் வெட்டி வச்சுருக்கேன். அதை இந்த பட்டரில் சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் அந்த அவுட்டர் லேயர் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகணும். ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம், நல்லா அந்த வெண்ணெயெல்லாம் வடிகட்டி அந்த பன்னீரை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் அந்த இருக்கிற வெண்ணெயிலேயே நான் வெஜ்ஜீஸ் ஆட் பண்ண போகிறேன். அதாவது ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு கேரட், அதையும் ஃபைனாக சாப் பண்ணது. அப்புறம் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு கேப்சிகம் ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஒரு 1 மினிட் மட்டும், ரொம்ப வேண்டாம், ஏன்னா அந்த கிரன்ச்சினஸ் இருக்கணும். பிகாஸ் இட்லியில் போடும்போது இன்னும் கொஞ்சம் வெந்துடும். அதனால் ஒரு 1 மினிட் மட்டும் போட்டுட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இதில் நம்ம வந்து பன்னீர் வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்து நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணுற மாதிரி கொத்தி விட்டுக்கோங்க. அந்த வெஜிடபிள்ஸோட மிக்ஸ் ஆகணும். ஸோ இந்த ஸ்டஃபிங்ஸ் நமக்கு இதை ஒரு சைடு செப்பரேட்டாக வச்சிடலாம். உங்களுக்கு வேணும்னா வேறு வெஜிடபிள்ஸ், மஷ்ரூம் சேர்த்துக்கலாம், இல்லை கேபேஜ் சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர், அந்த மாதிரி உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மீன்வேல் ஒரு இட்லி கடாயில் நான் துணி இட்லி தான் செய்ய போகிறேன். ஸோ துணி நல்லா நனைச்சி வச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவு இருக்கு இல்லைங்களா, அது எல்லா குழிகள்லையும் நம்ம ஒரு அரை கரண்டி மட்டும் ஊற்ற போகிறோம். ஏன்னா நம்ம சென்டரில் வந்து அந்த வெஜிடபிள் ஸ்டஃப் பண்ணுறதுனால ஒரு 1/2 கரண்டி மட்டும் நம்ம எல்லா குழிகள்லையும் இட்லி மாவு ஊற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஊற்றினதுக்கு அப்புறமேட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த வெஜிடபிள் பன்னீர் மிக்ஸ்சர் இருக்கு இல்லையா, அதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக எடுத்து ஒவ்வொரு இட்லி மாவுக்கு நடுவுலையும் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா இட்லி மாவு சென்டர்லையும் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் மிக்ஸ்சரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மிக்ஸ்சரை வந்து மசாலா எதுவும் சேர்க்கல, பிகாஸ் அந்த பன்னீர் அண்ட் வெஜிடபிள் ஃப்ளேவர்லேயே இருக்கட்டும் நான் விட்டாச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ இல்லை மிளகாத்தூள் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி மசாலாஸ் நீங்கள் ஆட் பண்ணி போட்டு கூட ஸ்பைஸியாக கூட பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இதே ப்ரொசீஜரை வந்து நான்வெஜ்ஜில் கூட பண்ணலாம். கறி இல்லை சிக்கனை கூட, ஃபிஷ்ஷில் கூட நீங்கள் மாதிரி மசாலா மாதிரி பண்ணி சென்டரில் ஸ்டஃப் பண்ணி ஒரு நான்வெஜ் இட்லியாக கூட நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஐட்டம் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி. நான் எல்லா இட்லிலையும் இந்த மாதிரி போட்டாச்சு. ஓகேங்களா, இது வந்து 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து நீங்கள் இப்படியே விட்டுடலாம், சச் இந்த வெஜிடபிள்ஸ் தெரியிற மாதிரி இருக்கலாம். இல்லை எனக்கு வெஜிடபிள்ஸ் தெரிய வேணாம்னா அதுக்கு மேலே இன்னொரு ஒரு 1/4 கரண்டி மட்டும் மாவை வந்து லைட்டாக அந்த வெஜிடபிள்ஸ் வரைகிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். நான் உங்களுக்காக அந்த 2 வேஸ் பண்ணி காமிக்கிறேன். ஒரு 2 இட்லிக்கு மட்டும் நான் அந்த கொஞ்சம் மாவு எடுத்து ஃபுல்லாக கொஞ்சம் கவர் பண்ணி விட்டு காமிக்கிறேன். அது எப்படின்னா கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள வெஜிடபிள் ஸ்டஃப் ஆன மாதிரி இருக்கும். ஸோ நான் மாவை எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஊற்றுறேன்னு மட்டும் பாருங்கள். லைட்டாக அந்த வெஜிடபிள்ஸ் மேலே மட்டும் படுற மாதிரி தான் ஊற்றுறேன். ரொம்ப ஃபில் பண்ணாதீங்க, அது ஒரு மாதிரி ரொம்ப கும்பலாகிடும், நல்லா இருக்காது. ஸோ அவ்வளோதான், இதை அப்படியே விட்டுடலாம். இதை வந்து வேகட்டும். இட்லி வெந்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ வெந்துருச்சான்னு சென்டரில் பார்க்குறதுக்காக ஒரு டூத்பிக் வச்சு குத்தி பாருங்கள். ஈஸியாக வந்துருச்சுன்னா எதுவும் ஒட்டாமல் இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா இன்னொரு 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா டூத்பிக் கிளியராக இருக்குது, இட்லி நல்லா வெந்திருக்கு, வெஜிடபிள்ஸும் நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த இட்லி பார்த்தீங்கன்னா நான் நல்லா மேலே மாவை வச்சு கவர் பண்ணிட்டேன் இல்லையா அந்த வெஜிடபிள்ஸ். ஸோ கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள அந்த பன்னீர் அண்ட் வெஜ்ஜி ஸ்டஃப் தெரியும். இந்த மாதிரியும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். இல்லைன்னா சச் மேலே வெஜிடபிள்ஸ் தெரியுற மாதிரி கூட நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். இது ஒரு இட்லி. இந்த இட்லியை வந்து நீங்கள் சாம்பார் சட்னியோட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஒரு பேலன்ஸ்டான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, அட் த சேம் டைம் நியூட்ரிஷியஸான ஒரு ரெசிபி. கிட்ஸுக்கெலாம் நீங்கள் கொடுக்கலாம், அந்த மாதிரி பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கீழே உங்கள் சஜஷன்ஸை எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த சேனலை பற்றி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.
Stay tuned and thanks for watching.